ஒரு குட்டி ஸ்டோரி. கோல்டன் சாடல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முதலாளி ஒரு இளம் கழுதையை கொண்டு வர்றாரு. ஒரு கோல்டன் சாடலை மாற்றுறாரு. இந்த நிர்வாகத்துக்கு நீதான்ப்பா பொறுப்பு, நீ எவ்வளோ ஓடுறியோ அவ்வளோ நம்மளோட நிர்வாகம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாரு. ஸோ அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அந்த கழுதை ரொம்ப உழைக்குது, தினம் உழைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த நிர்வாகத்தோட மொத்த பொறுப்பு என் ஷோல்டர்ஸில் தான் இருக்கு, நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக போகும் அப்படின்னு 100% ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக டெய்லி ஓடிக்கிட்டே இருக்குது. தன்னால் முடியல, அந்த அன்னைக்கு சிக்கா இருக்கிறங்கிற சுச்சுவேஷன்லையும் கூட இழுத்து பிடிச்சு இந்த மேனேஜ்மெண்ட்டே என்னை நம்பி தான் இருக்கு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கு, டெய்லியும் இடவிடாம. ஒரு நாள் சுத்தமா அதுக்கு உடம்புக்கு முடியாம போகுது, ரத்தம் கக்கி இறந்துருது. அப்ப அந்த முதலாளி அந்த கழுதையை எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்காம அந்த கோல்டன் சேடலை கழட்டி இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இளங்கழுதையில மாட்டி இதையே சொல்றாரு, இந்த நிர்வாகம் உன்னை நம்பிதான் இருக்கு, நீ தான் அத்தனைக்கும் பொறுப்புன்னு. அப்பதான் கழுதைக்கு தெரிஞ்சது, முதலாளிக்கு நம்ம மேல எந்த அக்கறையும் இல்லை, என்னோட உழைப்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்த்திருக்கிறாரே தவிர என்ன இல்லைன்னு. இதே மாதிரிதான் உங்களுக்கும் நிறைய பேர் உங்களை அதிகமாக புகழ்றாங்களா, எப்பவும் அப்ரிசியேஷன் ஜாஸ்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் யோசிங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறையா, உங்களுடைய உழைப்பை யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறாங்களான்னு. நிறைய இடத்துல பார்க்கலாங்க, ஃபேமிலி, ஒர்க் பிளேஸ், நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள்குள்ள உங்களை அதிகமாக புகழ்றாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு யுக்தியாகத்தான் இருக்கும். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க.